தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்க்கிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது மிக தீவிரமாகி இருக்கிறது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது மற்றும் வருகிற 13ஆம் தேதி வாக்கி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாகவே வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சரி, இப்ப எந்தெந்த தேதிகளுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு மழை வருமா வராதா என்று முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது 12ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி அன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5 மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகையால் இந்த மழையை பொறுத்தவரை குறிப்பாக மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்க்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். அடுத்ததாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வங்கக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. 13ஆம் தேதி அன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடலின் பகுதிகளில்
சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றும் கொங்கன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடலின் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் கொங்கன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதிகளில் அதனை ஒட்டிய வடகிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வைக்கிறது. அடுத்ததாக கடந்த 24 நாட்களில் பதிவான மழையின் அளவு பொறுத்தவரை காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டம் அரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் கித்திரமேடு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், அரியலூர் மாவட்டம் செந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக இனி வருகிற நாட்களில் மாலை, அதிகாலை, இரவு நேரத்தில் பரவலாக மழையானது பதிவாக வைக்கிறது. கரூர் மாவட்டம் மாயனூர், மதுரை மாவட்டம் மதுரை நகரம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பக்கத்தை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், கடலூர் மாவட்டம் தொழுதூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நெத்தியாறு, தஞ்சாவூர் மாவட்டம் மதுப்பூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் உருவாடி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் PTO, நீலகிரி மாவட்டம் மேல்கோடிலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க.